ஆதர்ஸ் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி பருவம் 2 இயல் 3 செய்யுள் 2. தலைப்பு கீரை பாத்தியும் குதிரையும். இப்பாடல் இரட்டுற மொழிதல் வகையை சார்ந்ததாகும். இரட்டு என்றால் 2, உற என்றால் பொருள், மொழிதல் என்றால் பாடுதல் அல்லது சொல்லுதல். அதாவது ஒரு பாடலில் இரு பொருள் அமையுமாறு பாடும் இலக்கிய வகையை இரட்டுற மொழிதல் என்கிறோம். இதை சிலேடையணி என்றும் அழைக்கிறோம். தமிழில் பொருள் நயமும் சொல் நயமும் மிகுந்த பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. ஒரு பொருள் குறித்த பல சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு சொல்லும் தமிழில் மிகுதியாக உள்ளதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் எதுகை, மோனை, முரண், அளபடை, ஏய்பு, அந்தாதி பல்வேறு வகையான சுவைகளில் தமிழில் பாடல்கள் பல உள்ளன. அதேபோல் ஒரே பாடலில் இரு பொருள் அமையுமாறு பாடக்கூடிய இரட்டுற மொழிதலும் ஒன்று. அதை சிலேடை என்றும் அழைப்பர். அப்படிப்பட்ட பாடல்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இப்பாடலின் ஆசிரியர் காளமேக புலவர். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவராவார். இயற்பெயர் வரதன். இவரை ஆசுகவி என்றும் அழைப்பர். ஆசுகவி என்றால் ஒன்றை பார்த்த மாத்திரத்தில் உடனே, அதாவது நொடி பொழுதில் அதை பற்றி நயங்கள் பொருந்த பாடல் எழுதுவது. இவ்வாறு நொடி பொழுதில் சிந்திக்க நேரம் எடுத்துக்கொள்ளாமல் பாடல் எழுதுவதால் ஆசுகவி என்று அழைக்கப்பட்டார். மேகம், கருமேகம் சூழ்ந்தவுடன் மழை சடசடவென்று பொழிவது போல இவர் கவிதைகளை விரைந்து பாடுவதால் இவர் காளமேக புலவர் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். இன்று பார்க்க போகும் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. குதிரையை தமிழ் இலக்கியங்களில் பரி என்று அழைப்பார்கள். பரி என்றால் குதிரை என்று பொருள். கீரையை பற்றியும் குதிரை பற்றியும் ஒரே பாடலில் காளமேக புலவர் இரு பொருள் தரும்படி பாடியுள்ளார். கட்டி அடிக்கையால், கால்மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டப்போய் மாற திரும்புகையால், வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. முதலில் இந்த பாடல் கீரை பாத்திக்கு எவ்வாறு பொருத்தமாகிறது என்று பார்க்கலாம். கட்டி அடிக்கையால், வயலில் உள்ள பெரிய பெரிய மண் கட்டிகளை உடைத்து தூளாக்குவர். மண் கட்டிகளாக இருக்கும்போது கீரை சரிவர முளைக்காது. அதனால கட்டிகளெல்லாம் நல்லா உடைத்து தூளாக்குவர். அதன் அடுத்து கால்மாறி பாய்கையால் அப்படின்னானது, கால் என்றால் வாய்க்கால். வாய்க்காலிலே மாறி மாறி நீரை பாய்ச்சுவார்கள். கீரை பாத்திக்கு எப்பொழுதுமே நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால வாய்க்காலில் மாறி மாறி தண்ணி பாய்ச்சி கொண்டே இருப்பார்கள். அடுத்து வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், மண்ணை வெட்டி, மறி என்றால் தடுத்து, பாத்தியாக உருவாக்க, அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக உருவாக்குவார்கள். முட்டை போய் மாற திரும்புகையால், பொதுவாக கீரை பாத்திக்கு நீர் பாய்ச்சும் போது நடுவில் நேராக வாய்க்கால் இருக்கும். வலப்பக்கமும் கீரை பாத்தி இருக்கும், வாய்க்காலின் இடது பக்கமும் கீரை பாத்தி இருக்கும். முதலில் வலப்பக்கமோ அல்லது இடப்பக்கமோ இருக்கும் கீரை பாத்திக்கு நீரை பாய்ச்சி கொண்டே செல்வர். வரப்பு முட்டுகிற இடத்திலிருந்து மறுபடியும் எப்பக்கத்தில் பாய்ச்சினார்களோ அதற்கு எதிர்பக்கம் உள்ள பாத்திகளில் நீரை பாய்ச்சுவர். வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. வளமான கீரை பாத்தியை இப்படியெல்லாம் உருவாக்குவர். இது எப்படி ஏறி பயணிக்கும் குதிரைக்கு பொருந்தும் என்று பார்க்கலாம். கட்டி அடிக்கையால், வண்டியில் கட்டி அடித்து விரட்டுவார்கள் குதிரையை. அப்ப குதிரை வேகமாக ஓடும். கால் மாறி பாய்கையால், குதிரை வேகமாக ஓடும்போது குதிரையின் கால் மாறி மாறி வேகமாக பாயும். வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், யாரை வெட்டி மறிக்கின்றது? குதிரைகளை பொதுவாக போரில் பயன்படுத்துவது உண்டு. அப்போது வேகமாக சென்று எதிரிகளை மறித்து தாக்கும், அதாவது எதிரிகள் முழுவதும் அழியுமாறு தாக்கும் சிறப்புடையது. முட்டப்போய் மாற திரும்புகையால், தான் போகின்ற இடத்திற்கு முழுவதாக சென்று வேலையை முடித்தவுடன் மீண்டும் திரும்ப வருவதால்
குதிரைக்கு இந்த செய்யுள் வந்தது. ஆகவே வளமான கீரை பாத்திக்கும் ஏரி பயணிக்கும் குதிரைக்கும் பொருத்தமாக இப்பாடல் வந்துள்ளது. திரும்ப பாடலின் பொருளை சொல்றேன். கீரை பாத்தியில் மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர், மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாகி வைத்திருப்பர், வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர், நீரின் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். அடுத்து குதிரை. குதிரையை வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டுவர், கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும், எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இந்த காரணங்களால் கீரைப்பாத்தியும் ஏரி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த செய்யுள் பகுதி மனப்பாட பகுதி நல்லா படித்து பிழை இல்லாமல் எழுதி பாருங்க. மேலே இரு பொருள் தரும் சொற்கள் சிலவற்றை எழுதி அவற்றின் இரு பொருள்களையும் எழுதி பாருங்க. நன்றி, வணக்கம்.